படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்ததுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தோம். படத்தில் மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் புதுமுகமாக இருக்காங்க. நான் இது வரைக்கும் அவங்களெல்லாம் பார்த்ததில்லை. பட் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்ஸ் கூட கூட்டிகிட்டு வரலாம். இது ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். 3 கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டர் நம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு ஸ்க்ரீனில் யார் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்க? 3 கேரக்டர் டேவிட் அப்புறம் ஆகாஷ்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு 2 பேர் கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவிட் ஆகாஷ்ங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. பட் நல்லா இருந்தது. ஆகாஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது எப்படி காமெடி படத்தில் எப்படி? வில்லன் கேரக்டர் ஓகே. அதுவும் வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தது. அதுவுமே நல்லா தான் இருந்தது. எல்லாம் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் எல்லாமே கலந்த ஒரு ஜேனர். இந்த ஜேனர் தான் சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருந்தது. ஓவராலாக ஒரு என்டர்டைனர் இந்த படம். மியூசிக்கு பாட்டு எப்படி இருந்தது? பாட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப லாஸ்ட்டாக வந்த சாங்கும் இடையில ஒரு டூயட் சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி யோலோவோட ப்ரீமியர் ஷோவில் இருக்கேன். இந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எஸ்பெஷலி பாண்டியன் ஸ்டோர் ஸ்கூலில் என் கூட நடிக்கிற ஆகாஷ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்ட் என்டையர் குரூப்புமே வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ் படம் சக்ஸஸ் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு எஸ்பெஷலி மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடல்கள் எல்லாமே அழகாக இருந்தது, கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தது. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோட செப்டம்பர் 12 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோட எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தியேட்டரில் படம் பார்த்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? பப்ளிக்கோட படம் பார்த்துருக்கீங்க, எப்படி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்கள் கேரக்டர்லாம் பார்த்து எப்படி, எந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க? காமெடி இருக்குது, இப்போ வில்லன் ஆக்டிங்லாம் இருக்குது, சாங்ஸ் இருக்குது. எப்படி பப்ளிக் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாங்க தியேட்டரில் வந்து? இந்த என்டையர் படத்துலையுமே வந்து எனக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் ஒரு இடத்துல வந்து பிரேக் பண்ண வச்சுருந்தா அந்த போர்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அண்ட் ஃப்ளாஷ்பேக் ஒரு போர்ஷன் இருக்கும் இன்னொரு பேரோட. ஸோ அதெல்லாம் நான் இப்போ ரிவீல் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். யோலோ படம் ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்டார் கேஸ்ட் எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லோரும் விரைவில், அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இது ஒரு யூ சர்டிஃபிகேட் எழுத படம். அதாவது இப்போ இருக்கிற என்ன சொல்லுவாங்க, ஆன்லைனில் நம்ம பார்க்குற எத்தனையோ படங்களில் வந்து நம்ம குடும்பமாக சேர்ந்து பார்க்க மாட்டேங்கிறோம். ஏதோ நம்ம ஒரு மொபைல் எடுத்து வந்து பார்த்துருவோம், இல்லைன்னா பசங்க படம் வந்து தனியாக இருக்கும். ஸோ இப்போது வந்து ஒரு யூனிவர்சல் படம், ஒரு லவ் எல்லாம் கலந்த ஒரு படம் பாருங்கள். நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் எவ்வளோ படம் பார்த்துட்டு வந்தோம். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு யூத் ஆடியன்ஸாகவும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் சரி பார்க்கலாம். நல்லா இருந்தது. தேவன் தேவிகா அவங்க வந்து ஒரு நியூபி மாதிரியே தெரில, ரொம்ப நல்லா நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அண்டு ஆகாஷ் பிரேம்குமார் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் நல்லா இருந்தது. வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நிக்கி நல்லா பண்ணியிருக்கான். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். சீக்வன்ஸாகவே ரொம்ப நல்லா இருக்கும். நிக்கி பேர்லாம் கொடுத்துருக்காங்களா? பேர் இல்லை, பேருக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம பசங்க. அண்ட் மியூசிக் அவர் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். அவருக்கு வந்து என்ன சொல்ல, நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த லுக்குக்கே வந்து ஒரு ப்ரீமியர் ஷோ போயிட்டு வந்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு புது டேரக்டர் மாதிரி தான் தெரிஞ்சு வந்தோம். ஆனால் வந்து படம் வந்து வேற அளவுக்கு ஃபினிஷ் ஆகுது. எவ்வளோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு பிரமாண்டமாக எடுத்திருந்தாரு. ஒரு புது டைரக்ஷன் மாதிரியே தெரியாது. ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் பின்னி படத்தில் இருக்குன்னா உண்மையிலே 12ஆம் தேதி எல்லாரும் வந்து பாருங்கள். படம் டாப் மேட்ச் ஆகும். கான்செப்ட் வந்து லவ் ஸ்டோரி, ஒரு காமெடி கலந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எங்கேயோ போகிறாங்க. அங்கே நடந்து வந்து ஒரு சின்ன ஸ்னாப்ஸ் தரேன், அது சீக்கிரம் பாருங்கள். படம் மெயின் ரோல் வந்து உண்மையில் நல்லா இருந்தது. செப்டம்பர் 12 வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஹோல் டீமுக்குமே வாழ்த்துக்கள். டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சாம் சாருக்கு வாழ்த்துக்கள். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. போர் அடிக்காமல். சஸ்பென்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. தேவ் அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு அவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே. காமெடியான
நியாயா ரொம்ப நல்லா இருக்கு. நிக்கி அவரோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி சூப்பராக போச்சு, என்கேஜிங்காக இருக்குது. சாங்ஸ் பிடிச்சிருச்சா மேம்? ஆமாம், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கர்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபுல் மூவிலையுமே ஒரு சாங் வந்துட்டே இருக்காது, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் சேவியர் அவருக்கும். மூவி எப்படி இருந்தது? மூவி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. எல்லா ஜானரும் சேர்ந்து இருக்குது இதில். ரொமான்ஸ், ஆக்ஷன் அண்ட் ஹாரர் எவ்ரிதிங் மிக்ஸ்டாக. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாங்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். மூவி ஃபேமிலியோட. ஆக்டர் தேவ் எப்படி பண்ணியிருக்காரு? ஓ, தேவ்ஸ் ஆக்டிங்காக இருக்குது. தேவிகாவோட இருக்குது. வெரி நேச்சுரல் அண்ட் வெரி நைஸ். ஸோ ஃப்ரெஷ் ஃபேஸஸ், கைண்ட்லி கம் அண்ட் சப்போர்ட் தெம் ஆல். ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த ஐ எக்ஸ்பிரஷன்ஸ்னால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கேமராமேனும் அதை அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் கிரேட் டீம், டிரெக்ஷன், த மியூசிக், டிஓபி, எவ்ரிபடி டுகெதர் அமேசிங் டீம். சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? சாங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. லிரிக்ஸும் அழகாக இருக்குது. நிறைய பாட்டு நீங்கள் தனியாக கூட லைக் ஸ்லோவாக இருக்குது. அந்த ஃபாஸ்ட் டான்ஸ் பண்ணுற மியூசிக்கும் இருக்குது. ஸோ மியூசிக் ஆல்சோ ஓவரால் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம். படத்தில் 3 கேரக்டர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க படத்தில். அவங்க எந்த பேரை லைக் பண்ணாங்க? எந்த பேரை லைக் பண்ணேன்? ஓகே, ஸோ எல்லா பேரையும் இட்ஸ் வெரி நைஸ். நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து சிவா அண்ட் தீக்ஷிதா தான். ஸோ ஐ வுட் லைக் தட் பேர். எல்லா எலமெண்ட்ஸும் ரொமான்ஸ், காமெடி, action, everything, fantasy, all of them. So you have to watch. உங்கள் மெயின் ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறது எப்படி Very explain பண்ண முடியாத அந்த feeling, but நம்ம ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்தோம் செகண்ட் டைம். வெரி நைஸ். YOLO, once in a lifetime feeling மாதிரி. எல்லாரும் பார்த்து என்ன சொன்னாங்க? சரி, ஃபீட்பேக் என்ன சொன்னாங்க? feedback எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய ஆடியன்ஸ் நிறைய பிடிச்சாங்க. நிறைய இவங்க ஃப்ளாஷ்பேக்ஸ் நிறைய படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட இது கேரக்டர் பற்றி. நிறைய ஒரு ஃபேண்டசி எல்லாம் கூட இருக்காங்க, த்ரில்லிங்காக, ரொமான்டிக்காக. ஸோ அண்ட் ஆல்சோ மதர் ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, லவர்ஸ் கூட எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணலாம். இது மூவி என்டர்டைன்மெண்ட் த்ரில்லிங்காக இருக்கும். உங்கள் 3 பேர் எப்படி 3 பேர் இருக்கீங்க படத்தில்? 3 பேரா? எப்படி காமிக்குது ஸ்க்ரீனில் எப்படி உங்களால் இது பண்ண முடியுது, பேலன்ஸ் பண்ணி நடிக்க முடியுது? யார் பர்ஃபார்மன்ஸ்? எப்படி புரியல? இல்லை 3 பேர் இருக்கீங்க. இப்போ 3 பேர் ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கும்போது எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஃப்ரண்ட்லேயே நான் ஒரே இடத்துல இது பண்ணிருப்பீங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது, அது மாதிரி ஆக்டிங். நீங்கள் வந்து என்னோட கோ ஆக்டர்ஸ் வந்து லைக் ஆகாஷ், விதி, நிக்கி எல்லாருமே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆர்டிங் கூட அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் கூட கேரக்டர் எல்லாம் வந்து அதான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி ஃபன் என்டர்டைன்மெண்ட். அது வந்து உங்களுக்கு மூவி கூட பார்க்கலாம். இப்போ தியேட்டரில் பார்க்கும்போது இப்போ பப்ளிக்கோட பார்த்துருக்கீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு? லைக் ஆக்சுவலி ஐம் வாட்சிங் செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கூட மட்டும்தான் பார்த்தேன். இதுதான் நான் வந்து ஆடியன்ஸ் கூட ஐம் வாட்சிங். லைக் என்ன சொல்லணும்னு தெரியல. ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் அப்சர்விங் மை செல்ஃப், என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ தான் ஆக்சுவலாக மூவியாக நான் பார்க்குறேன். அந்த அப்சர்வேட்டிவ் மைண்ட் இல்லாமல். ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும் பார்த்துட்டு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன், பிக்சரைசேஷன், சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியே பார்க்குற படம். ஹீரோ ஹீரோயின் பேர் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும்? ரொம்ப
நல்லா இருக்கு கெமிஸ்ட்ரி, 2 பேருக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சாங்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா? சாங்ஸ் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கீங்க? காமெடி நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோ ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஹீரோயின் பார்த்தாலும் ஒரு நியூவாக பிகினர் மாதிரி தெரியல. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லா ஆக்டர்ஸும் அற்புதமாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆனஸ்டாக என்ஜாயபிளாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நம்ப முடியும், நம்மளுக்குள்ள ஒருத்தர்களாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடின்னு தனியாக எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப அழகாக பண்ணார். சீரியஸாகவும் இருந்தார், காமெடியாகவும் இருந்தார். ஹோல் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருக்குது. வில்லன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ரொம்ப ஸ்வாப், வெரி சொஃபிஸ்டிகேட்டட். சும்மா அருவாள் தூக்கிட்டு ஓடுற மாதிரி வில்லன் கிடையாது. நல்லா ஒரு ஸ்டைலாக இருந்தார். ரொம்ப நல்ல பர்சனாலிட்டி. சாங்ஸ் நல்லா இருக்கும். சாங்ஸ் தான் பெஸ்ட்டுங்க. ஃபிலிம்லேயே பெஸ்ட்டாக இருந்தது சாங்ஸ் தான்.